நாம சில சமயம் நினைப்போம் பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் ரொம்ப பிளான் பண்ணி நடக்குதுன்னு. ஆனா நிறைய சமயம் அது ஒரு சின்ன தப்புல இருந்து தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு அப்படி ஒரு தப்பு எப்படி நம்ம உலகத்தையே மாத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை நம்மளோட வளர்ச்சிங்கிறது சரியான பதில கண்டுபிடிக்கிறதுல இல்ல, ஆனா தப்பான பதில ஒரு புது விதமா பார்க்கறதுல தான் இருக்குன்னா என்ன ஆகும்? நம்ம கதை ஆரம்பிக்கிறது 1800களோட தொடக்கத்துல. அப்போ உலகத்துல எல்லாருக்கும் ஒரு அதிசய பசம் மேல பயங்கர ஆர்வம். அது மரத்திலிருந்து கிடைச்சது. வேற ஒண்ணும் இல்ல, நம்ம இயற்கையான ரப்பர் தான் அது. ஆனா பாருங்க, இந்த அதிசய பொருள்ல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. வெயில் காலத்துல அது அப்படியே பிசு பிசுன்னு உருகி எதற்கும் உதவாத ஒரு குழம்பு மாதிரி ஆகிடும். இதுவே குளிர்காலத்திலயா அப்படியே பாறை மாதிரி கெட்டியாகி உடைஞ்சு போயிடும். மத்தவங்க எல்லாரும் இத ஒரு தோல்வியா பார்த்தப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வாய்ப்பை பார்த்தாரு. இதை எப்படியாவது அடக்கி சரி பண்ணணும்னு ஒரு வெறியோட இருந்தாரு. அவர்தான் சார்ல்ஸ் குட்டியர். சொல்லப்போனா குட்டியரோட பயணம் கொஞ்சம் கூட சுலபமா இல்ல. 1831ல அவரோட சோதனைகளை ஆரம்பிச்சாரு. ஆனா அடுத்த 10 வருஷமும் பிசினஸ்ல நஷ்டம், கடன் பிரச்சனைன்னு ஒரேடியா கஷ்டப்பட்டாரு. பாவம், கடனுக்காக ஜெயிலுக்கு போனாரு. ஆனா அங்கேயும் கூட அவரோட சோதனைகளை நிறுத்தவே இல்ல. அவரு உண்மையிலேயே எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டாரு. ரப்பரோட மெக்னீஷியா, நைட்ரிக் அமிலம்னு கண்ணுல பட்ட எல்லாத்தையும் கலந்து பார்த்தாரு. ஆனா என்ன பண்ணியும் ஒவ்வொரு தடவையும் தோல்விதான். ஒரே விரக்தி தான் மிச்சம். அப்புறம் 1839ஆம் வருஷம், பல வருஷமா எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல. அப்போ அவரு ரப்பரையும் கந்தகத்தையும் வச்சு ஒரு புது கலவையோட சோதனை செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போதான் ஒரு விபத்து நடந்துச்சு. ஆனா இது அவர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல திருப்பமுனையெல்லாம் இல்ல. என்னாச்சுன்னா, அந்த ரப்பர் கலவை தெரியாம ஒரு சூடான அடுப்பு மேல கொட்டிருச்சு. அவ்வளவுதான். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் இதுவும் இன்னொரு பெரிய தோல்வின்னு தான் அவருக்கு தோணுச்சு. ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு கருகி போன எதுக்குமே உதவாத கட்டி. அவ்வளவுதான். இந்த சோதனையும் போச்சே, எல்லாம் வீணா போச்சுன்னு எல்லாரும் நினைச்சான. ஆனா நிஜமாவே அது ஒரு தோல்விதானா, இல்ல அதுல வேற ஏதாவது இருந்துச்சா? இங்கதான் குட்டியரோட மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. பாருங்க, அவர் என்ன எதிர்பார்த்தாரு? ரப்பர் உருகி பிசு பிசுப்பா மாறிடும்னு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? ரப்பர் உருகவே இல்ல. ஆமா, அது கருகி போயிருந்துச்சு. ஆனா அதோட வடிவம் அப்படியே இருந்துச்சு. அப்போதான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது. இந்த சூடு அதை அழிக்கல, அதுக்கு பதிலா அதை முழுமையா மாத்திருக்கு. ஆமாங்க, அது ஒரு நீடித்து உழைக்கிற கிட்டத்தட்ட தோல் மாதிரி ஒரு பொருளா மாறி இருந்துச்சு. வளைஞ்சா வளையும், தண்ணி உள்ள போகாது. அது மட்டும் இல்ல, வெயில்லையும் சரி குளிர்லயும் சரி ஒரே மாதிரி இருந்துச்சு. இது அவருக்கே தெரியாம அவர் உருவாக்குன ஒரு புரட்சிகரமான புது பொருள். இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் வல்கனைசேஷன்னு பேர் வச்சாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ரப்பரோட நெகிழ்ச்சி தன்மையும் வலிமையும் அதிகப்படுத்துறதுக்காக அதை கந்தகத்தோடையும் சூடோடையும் சேர்த்து பதப்படுத்துறது தான் இது. ரோமானிய நெருப்பு கடவுளான வல்கன் பேரையே இதுக்கு வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரே ஒரு தற்செயலான கண்டுபிடிப்பு ஒரு அமைதியான புரட்சியே உண்டாக்குச்சு. இன்னைக்கு நாம பார்க்குற கார் டயர்கள், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் குழாய்கள், மழைக்கு போடுற பூட்ஸ், ஏன் கரண்ட் ஷாக் அடிக்காம இருக்கிற இன்சுலேஷன் வரைக்கும் நாம பயன்படுத்துற எத்தனையோ பொருளுக்கு இதான் அடிப்படை. இத பார்க்கும்போது எனக்கு லூயி பாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருது. வாய்ப்புங்கிறது அதுக்கு தயாரா இருக்கிற மனசுக்கு மட்டும்தான் சாதகமா அமையும்னு சொல்லுவார். அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, குடியரோட பல வருஷ தோல்விங்கிறது வீணா போகல. மத்தவங்க குப்பைன்னு தூக்கி போட்ட ஒரு விஷயத்துல ஒரு வாய்ப்பை பார்க்கற அளவுக்கு அந்த தோல்விகள் அவரை தயார்படுத்தியிருக்கு. அவரோட விடாமுயற்சி தான் அந்த சாதாரண விபத்தை ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பா மாத்துச்சு. இப்போ நம்ம மனசுல ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு நாம நம்பியிருக்கிற இன்னும் எத்தனையோ பொருட்கள் முதல்ல நாம வேண்டான்னு ஒதுக்கித்தள்ள நினைச்ச விபத்துக்கள்ல இருந்து தான் பொருந்துச்சோ? இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. ஒருவேளை அதை பத்தி இன்னொரு தடவை விரிவா பார்க்கலாம்.